தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களோடு இருந்து கர்த்தர் இன்னும் உங்களை வர்த்திக்கவும் ஆசீர்வதிக்கவும் செய்வாராக. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள், கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகள், உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை. இந்த இடத்துல நாம் பார்க்கிற அந்த சம்பவம் சாமுவேலுக்கும் ஏலிக்கும் நடுவாக நடந்த காரியங்கள். ஆசாரியனாய் இருந்ததான ஏலி, அந்த ஏலியினிடத்திலே வளர்ந்து வருகிறதான சாமுவேல், அங்கே அவன் சொல்லுகிற வார்த்தை, நீ ஒன்றையும் எனக்கு மறைக்காமல் நீ வெளிப்படுத்துவாயாக. அதற்கான பிரதியுத்தர வார்த்தை தான் இது. சாமுவேல் ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தானாம்? ஏலியினிடத்திலே சொன்னான். ஆம் தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், வாழ்க்கையில் கடந்து வருகிறதான ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சம்பவங்களையும் உங்கள் ஊழியக்காரருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அது நன்மை ஆனாலும் சரி, தீமைகள் ஆனாலும் சரி, அது உயர்வான காரியங்கள் ஆனாலும் சரி, வாழ்க்கையில் நடக்கிற தாழ்வான காரியங்கள் ஆனாலும் சரி, ஊழியக்காரரிடத்தில் தெரியப்படுத்துவதற்கு உங்கள் இருதயத்தை ஓப்பன் பண்ணிடுங்க. அதிகமாக சொல்லுகிறது உண்டு, எதையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. நல்ல விசுவாசி, அருமையான விசுவாசி, நல்ல நபர், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தவிர்த்துருங்க. ரொம்ப நெருங்கிய உறவு வேண்டாம். எந்த நேரத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஊழியக்காரர்கள், ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், உங்களுக்கு அவர்கள் மேலே நல்ல நம்பிக்கைகள் இருக்குமானால், கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்களானால், அவர்கள் மூலமாய் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வீர்களானால், அந்த சபையில் நிலைத்திருப்பீர்களானால், உங்கள் உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஊழியக்காரன் என்றைக்கும் பொறாமப்பட மாட்டான். ஊழியக்காரன் என்றைக்கும் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டான். ஊழியக்காரன் ஒரு நாளைக்கும் நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி விரும்ப மாட்டான். ஊழியக்காரன் என்றைக்கும் உங்கள் பொருட்கள் மேலே கண்ணம் விட மாட்டான். ஊழியக்காரன் மாறாக உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளையும், எப்படி நீங்கள் மேம்படுவது என்பதும், எப்படி நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் என்பதையும், உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க அவன் எத்தனிக்கிறதையும் நீங்கள் நன்றாய் கவனிக்க முடியும். ஆம் தெய்வ பிள்ளையே, ஊழியக்காரரிடத்தில் சொல்லுகிற காரியம் எதற்காக என்றால், நீங்கள் பாதுகாத்து, நீங்கள் தப்புவிக்கப்பட, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக தேவன் அவர்கள் மூலமாய் உங்களை நடத்துவாராக. அவர்கள் மூலமாய் நடத்துவாராக. ஒன்றையும் அவன் ஏலியினிடத்திலே மறைக்காமல் எல்லாவற்றையும் அவன் தெரிவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த ஊழியக்காரனிடத்தில் வரும்பொழுது அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம், அவர் உங்களுக்காக காண்பிக்கிறதான வழிகாட்டுதல், உங்களுக்காக எடுத்துக்கொள்கிறதான கர்த்தருடைய வார்த்தைகள், அது நிச்சயமாய் உங்களை ஆசீர்வாதத்திற்கு நேராய், நன்மைக்கு நேராய், உங்களுடைய வாழ்க்கையின் மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நேராய் தேவனாகிய கர்த்தர் உங்களை வழிநடத்தி செல்லுகிறாரே. அது மாத்திரமல்ல, உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள், சில பேர் கேட்பாங்க, மற்றவங்களை பற்றி உங்ககிட்ட வந்து நாங்கள் சொல்லும்போது அது ஒரு வேளை குறையாக இருக்கிறது போல், நாங்கள் மற்றவங்களை குறை சொல்கிறது போல், இல்லை அவங்கள போட்டு கொடுக்கறது போல். இல்லைங்க, அது போட்டு கொடுக்கறது இல்லை, குறை சொல்லுகிறதல்ல. மற்றவர்கள் செய்கிற குறைகளை நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது அது குறைவாக இருக்கும், அது தவறாக இருக்கும். ஆனால் ஊழியக்காரனிடத்தில் வந்து சொல்லும்போது, ஊழியக்காரனிடத்தில் தெரியப்படுத்தும் போது, ஊழியக்காரன் என்ன செய்கிறானா, அதில் என்ன செய்யலாம் என்பதை ஆராய்ந்து அவர்களை நல்வழிப்படுத்துகிறான், அவர்களை சரியான பாதையிலே கொண்டு செல்லுகிறான். அப்போது நீங்கள் கொண்டு வரும் பொழுது தான் அதை சரியான வழியிலே நடத்த முடியும், சரியான பாதையிலே அவர்களை கொண்டு செல்ல முடியும். ஆம் தெய்வ பிள்ளையே, ஆகையால் உங்கள் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க.
கர்த்தருக்கு எப்படி உண்மையாக இருக்கிறீர்களோ அதே போல் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது அவர்களும் உங்களுக்கு உண்மையாக இருந்து கர்த்தரும் உங்களுக்கு உண்மையாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அங்கே ஏலியனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன? கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஆமாங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஊழியக்காரன் நடத்தும் போது அவன் என்ன செய்வான் அப்படின்னா, ஆண்டவருடைய பார்வைக்கு நலமான காரியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் உங்களை வழி நடத்தத்தக்கதாய் அவரும் ஆலோசனை சொல்லுவார். தேவனும் உங்களை வழி நடத்துவார். அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் தங்கியிருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் சூழ்நிலைகள், நீங்கள் கடந்து போகிற பாதைகள் எல்லாவற்றிலும் அந்த துக்கத்தின் பாதையிலே ஆறுதல் படுத்தவும், ஆசீர்வாதத்தின் பாதையிலே அவர்களோடு கூட உங்களோடு கூட அவர்களும் இருந்து அந்த காரியங்களை கொண்டாடவும் நன்மையாய் காணப்படவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. எதையும் மறைக்காது, எதையும் விட்டு கொடுக்காதீங்க, எல்லாவற்றையும் சொல்லுங்கள். எல்லாவற்றிலும் கர்த்தர் நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் மூலமாய் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே, ஏலியினிடத்திலே சாமுவேல் ஒன்றையும் மறைக்காமல் அவன் தன்னை வெளிப்படுத்தினான். இன்றைக்கு விசுவாசிகள் ஆங்காங்கே அவர்களுடைய சபையில் இருக்கிறதான தேவ பிள்ளைகள் தங்கள் ஆவிக்குரிய தகப்பனிடத்தில் தங்கள் உள்ளத்தில் உள்ளவைகள், தங்கள் வாழ்க்கையில் உள்ளவைகளை பகிர்ந்து கொள்ள, அதற்கேற்ற ஆலோசனைகளை அவர்கள் மூலமாய் பெற்றுக்கொள்ள, அது மாத்திரமல்ல நடைபெறுகிற காரியங்களையும் ஆண்டவரை ஊழியக்காரனிடத்தில் தெரிவிக்க என் தேவனீர் உதவி செய்யும். சரியான பாதையிலே நடத்த கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். ஆம் தேவ பிள்ளையே, ஊழியக்காரனிடத்தில் எல்லாவற்றையும் தெரிவிக்கிறது உங்களுக்கு நலமாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களிடத்துல போய் சொல்லுங்கன்னு சொல்லலை. நல்ல விசுவாசி, அருமையான அண்ணன், அருமையான தங்கை, அருமையான அக்கா, அவங்கக்கிட்டெல்லாம் வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான நல்ல ஊழியக்காரனிடத்தில், ஆவிக்குரிய தகப்பனிடத்தில் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சரியான வழியிலே அவர்கள் உங்களை நடத்துவார்களாக. தேவனும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.